திரு நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இது திரையுலகிலிருந்து அரசியல் உலகத்திற்கான பயணம் அப்படிங்கிறதுல தமிழக அரசியல் வரலாற்றில் நமக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. அப்படியான ஒரு உதாரணமாகத்தான் நம்ம விஜயையும் பார்க்கணுமா? இல்லை, அந்த உதாரணங்களில் மோசமான உதாரணங்கள் இருக்குது, நல்ல உதாரணங்கள் இருக்குது. நல்ல உதாரணன்றது ரொம்ப ரேராக எம்ஜிஆர் மட்டுமே நல்ல உதாரணமாக நம்ம காட்சி அளிச்சிட்ருக்கார். மற்றவங்களாம் ஈவன் விஜயகாந்த் கூட எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறல, கமலஹாசனும் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறலைன்றதான் என்னுடைய கருத்து. இனிமேல் அவர் எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுப்பார் தெரியாது. இதுவரையும் அவருடைய அரசியல் வெற்றி பெற்ற ஒரு அரசியலாக நம்ம பார்க்கல ஆக்சுவலாக. ஸோ எம்ஜிஆருடைய அரசியல் அவர் பல வருஷ காலம் அரசியலிருந்து அதுக்கப்புறம் 72 பிரிஞ்சு வந்த பிறகு அவருடைய அதிர்ஷ்டம் அவருக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் அவருக்கு தோழமையாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அதனால் ஒரு திமுக கவர்மெண்ட் எழுத்து அந்த மாதிரியான புகார் கொடுக்கறது போன்ற விஷயங்களை வச்சு ஓரளவுக்கு திண்டுக்கல் எலெக்ஷனில் வின் பண்ணி அதில் 4 முனை போட்டியில் வின் பண்ணி அவர் அதுக்கப்புறம் ஒரு 77 வரும்போது காங்கிரஸோட கூட்டணி அமைச்சார். காங்கிரஸ் சிபிஐயோட கூட்டணி அமைச்சு 34 இடங்களில் வின் பண்ணார். ஆனால் அதே அசம்பிளி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 முறை போட்டியை கடைசியில் 33% ஓட்டு வாங்கினார். அது ஒரு பெரிய விஷயம்தான். 80 தோத்தார் பார்லிமெண்ட் எலெக்ஷனில், அசம்பிளியில் வின் பண்ணார். இத்தனைக்கு சிபிஎம்மோட தான் கூட்டணி வச்சிருந்தார். 84 மறுபடியும் காங்கிரஸோட ஒரு கூட்டணி அமைச்சார். அப்புறம் 87 ஒரு அதுக்கப்புறம் ஃபர்தராக அவரோட அந்த முடிஞ்சு போச்சு. 87 அவர் முடிஞ்சு போச்சு. ஸோ அவரோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது விஜயை நேரடியாக நீங்கள் அவரோட கம்பேர் பண்ண முடியாது. அவருடைய அனுபவத்துக்கும் அவர் வச்சுருந்த அந்த கூட்டணிகளுக்கும்லாம் விஜய் இப்போ புதுசாக வந்திருக்கார். அவருடைய எம்ஜிஆருடைய கொள்கைகள் ஒரு திராவிட இயக்கத்தின் நீட்சியாக நம்ம பார்க்குறோம். நம்ம விஜயை நம்ம புதுசாக தான் பார்க்குறோம். அவருடைய நோக்கம் என்னவா இருக்குது நமக்கு இதுவரையும் தெரியல. ஆக்சுவலாக இருக்கிற கவர்மெண்ட்டை மாற்றணும்னு நினைக்கிறாருன்னா என்ன மாதிரியான கவர்மெண்ட்டை கொண்டணும்னு நினைக்கிறார், இருக்கிற கவர்மெண்ட்டையே மோசம்னு நினைக்கிறார், எந்த விதத்தில் மோசம்னு நினைக்கிறார், மத்திய அரசை பற்றி என்ன நினைக்கிறார், அது அங்கே சொல்லும் பொழுது பிளவுவாத அரசியலை நான் எதிர்ப்பேன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அது மத்திய அரசை பற்றி தான் சொல்கிறாரா, பாஜக பற்றி சொல்கிறாரா நமக்கு தெரியாது. ஸோ இங்கே இருக்கிற மாநில அரசை நீங்கள் ஒரு ரீஜனல் பார்ட்டின்ற முறையில் மாநில அரசை மாற்றும் போது உங்களுடைய திட்டங்கள் என்ன, கொள்கைகள் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நீங்கள் நேரடியாக விஜயை எம்ஜிஆர் 33% ஓட்டு வாங்கின மாதிரி விஜய் 33% இந்த சூழ்நிலை இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ கூட்டணி நோக்கி தள்ளப்படுற ஒரு கட்டத்தில் தான் அவர் இருக்கார். அந்த கூட்டணி நோக்கி அவர் தள்ளப்படும் போது அவருக்கு தோதாக இருக்கிற விஷயங்கள் என்னென்னு பார்க்கும்போது அவருக்கு இயல்பாகவே ஒரு தோதாக ஏற்கனவே பீட் அண்ட் ட்ராக்கில் ஏற்கனவே ஒரு 50 வருஷம் 70 வருஷம் இருக்கிற கட்சிகள் இல்லை 30 வருஷம் இருக்கிற கட்சிகள் அந்த கட்சிகளோட போய் சேர்ந்தா அவங்களுக்கு இருக்கிற லயபிலிட்டி இவருக்கும் ஒட்டிக்கும். ஆக்சுவலாக அது ஊழல் கட்சியாக இருக்கலாம், அது பலவிதமான ஜெயிலுக்கு போன தலைவர்கள் அதில் இருக்கலாம், அவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு உட்பட்ட கட்சிகளாக எல்லாமே இருக்கும். அப்படி தான் இருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஏற்கனவே பார்த்து பழகி புளித்து போன கட்சிகளாக கூட இருக்கலாம். அதில் போய் நீங்கள் புதுசாக அதில் சேரும்போது நீங்கள் உங்களுடைய பேரும் சேர்ந்ததில் கெடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அவருக்கு ஓப்பனாக இருக்கிற ஒரே பார்ட்டி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் ஓரளவுக்கு வளர்ந்து இருக்கிற ஒரு பார்ட்டியாக பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல தான் அவர் கூட்டணி அமைக்கிறதுக்கான இப்போ நாம் தமிழருக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் தமிழர் இருக்குது. 2 அசம்பிளி 2 பார்லிமெண்ட் பார்த்துட்டாங்க. அதோட தொண்டர்கள்லாம் ரொம்ப விரக்தி அடைஞ்சிருக்காங்கிறது என்னுடைய கருத்து. மறுக்கலாம், நாம் தமிழர் மறுக்கும், அது வேற விஷயம். பட் வென் யூ டாக் டு தம், நீங்கள் தனிப்படையாக பேசுனீங்கன்னா எத்தனை நாள் இப்படி தோத்துட்டே இருப்போம் சார், நாங்களும் அதிகாரம் பெற்று உள்ளே போக வேண்டாமா, அப்போ ஒரு கூட்டணி அமைக்க வேண்டாமான்ற எண்ணம் உங்களுக்கு வந்தாச்சு. ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படிங்கிற அந்த வளர்ச்சி அப்படி அது நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி இனிமே அரசியலில் யாருமே புதுசாக வரவங்க யாருமே எம்ஜிஆர் மாதிரி 33% ஓட்டு வாங்கவே முடியாது சார். எடுத்தோடனே நீங்கள் 1, 3, 7, 12, 13, 14, 18, 19 எப்போ 35 எப்போ 33 எப்போ வரும் ஆக்சுவலாக தெரியாது. ஸோ அதனால தான் நாம் தமிழர் தொண்டர்கள் பெரும்பாலும் இப்போ இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. இதை மறுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் உண்மை அதுதான். அவங்களுடைய உணர்வுல நாம் தமிழர் சீமான் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப நாள் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அவங்க இருக்க மாட்டாங்க. இது ஏதோ ஒரு கூட்டணி இல்லைன்னா இப்போ விஜய் தோதா இருக்கார் கூட்டணிக்கு. இதில் நாம் பெரியவன் அரசியலில் முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்கு இல்லையா, அந்த சீமானோட ஒரு இயல்பான பேச்சா தான் பார்க்கிறேன். சீமானோட ஒரு சீனியர் அப்படிங்கிற முறையில் அதை பார்க்கக்கூடாது. அன்பாகவோ அல்லது உறவாகவோ ஒரு அண்ணன் தம்பி, என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்றாரு, இளம் தளபதின்னு சொல்றாரு, அன்பு தளபதின்னு சொல்றாரு, இது அதெல்லாம் ஓகே. ஆனா அரசியல் அப்படின்னு வந்துட்டா தான் அரசியல் களத்தில் பயணித்த அந்த பயணமோ அல்லது தேர்தலை சந்தித்த பயணமோ அவர் ஒரு சீனியர் தானே. அந்த அடிப்படையில் அவர் தான் என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்றதுல என்ன தவறே இல்லை சார். 4 தேர்தல் சந்திச்சிருக்காரு. அந்த அனுபவங்கள் அவர் இருக்கு
இருக்குன்றதை நம்ம ஒத்துக்கிறோம். ஒரு தனி ஐடியாலஜியை வந்து மக்கள் முன்னாடி வைக்கிறாரு. தமிழ் நேஷனலிசம், தமிழ் தேசியம்னு ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு. இந்த தமிழ் தேசிய விஷயத்துல விஜயகாந்தோடைய விஜயோட எண்ண ஓட்டம் என்ன நமக்கு தெரியாது ஆக்சுவலா வந்து. ஆனா இந்த கூட்டணிக்கெல்லாம் அதெல்லாம் அவசியம் கிடையாது. உங்க கூட சேரும்போது நான் எவ்வளவு இடத்துல வின் பண்ண போறேன், எங்க கூட சேர்ந்தா நீங்க எவ்வளவு இடத்துல வின் பண்ண போறீங்க, நம்ம 2 பேர் சேர்ந்தா மக்கள் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்வார்களா, இந்த பாயிண்ட்ல தான் அது ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் ஆக்சுவலா வந்து. அப்போ விஜயும் சீமானும் சேர்ந்தா மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் விஜயை வந்து நடுவில் யாரும் திசை திருப்பாத இருக்கணும். ஏன்னா சில யூக வகுப்பாளர்கள் இருக்காங்க, சில பேர் விஜய்க்கு ஒர்க் பண்றவங்க, அவரை வந்து ஏடிஎம்கே நோக்கி திருப்பறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அது போனார்னா அவர் வந்து விஜய்க்கு வந்து இப்பவே அது நடக்குதுங்கிறீங்க, அது கெட்ட பேர் வரும். ஏன்னா அவங்க தான் அந்த யூக வகுப்பாளர் தான், யூகம் பண்றவங்க தான், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் வந்து இப்போ சிலதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இவரை வந்து சீமானோட போறதோட நீங்க ஏடிஎம்கேயோட போறது பெட்டர்னு ஒரு திசை திருப்புறாங்க அவரை. அவர் ஏடிஎம்கேயோட ஒரு போனார்னா அவருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி அவரோட பேர் கட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அவருக்கு ஒரே ஆப்ஷன் சீமான் தான். சீமான் வந்து தான் சீனியர் அப்படின்னு சொன்னா கூட விஜய் வந்து செல்வாக்கு மிக்கவர்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகே. ஸோ அதனால வந்து சீமானும் விஜயும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல சந்திக்கிறாங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸ்ல தான் சந்திப்பாங்க. ஆக்சுவலா நான் வந்து சீனியர் அப்படின்னு அவர் சொன்னார்னா உன்னோட செல்வாக்கு எனக்கு இருக்குன்னு இவர் சொல்லுவாரு. அப்ப எந்த இடத்துல அவங்க சந்திக்கிறாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும். சரி, நான் முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன்.